ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா இங்கே சென்னை ராயப்பேட்டை ரோடு. இது வந்து மழை கிடையாது, இப்போது வண்டி காற்று மட்டும்தான் சும்மா சம்முன்னு அடிக்குது. ஒன்றும் அப்படி ஒன்றும் மழைனாங்க அதுனாங்க இதுனாங்க ஒன்றும் இல்லை. டைமு ஈவினிங் 5 o'clock டைமு. மேகம்லாம் அப்படி பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு. இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் மழை வர மாதிரி தெரில. இருக்கிறத நான் சொல்கிறேன், மற்றபடி அப்படியே இது பட்டம் பார்க்க போகிறோம். மழை இல்லாத வண்டி ஓட்டிகிட்டே எடுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேணாம். நான் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு, ஹெல்மெட் இல்லாமலோ என் ஸ்பீட் லிமிட் தாண்டியோ நான் ஓட்டல வண்டி. ஸோ அது வந்து காற்று நல்லா இருக்குது. பட்டணம் போல என்னமோ இதுக்கு போகிறோம். ஐ மீன் அந்த லைட் ஹவுஸ் பீச்சு. ஏன் பார்க்கவே மாட்டாங்க போல வண்டியை. எங்கேயோ பார்த்து திரும்புறாங்க பார்த்தியா. மழை கிடையாதுங்க, ஒரு 1 hour மழை கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம அப்படியே போயிட்டு லைட் ஹவுஸ் கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்து வர மாதிரி அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னா நமக்கு தெரில. ஸோ இதனால நம்ம போகிறோம், பார்க்குறோம், வரோம். ஆனால் உண்மையிலே இது ஒரு விஷயம் நல்லது. இது மழை கிடையாது, காற்று மட்டும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த பீச் ரோடு அப்படியே போயிட்டு அப்படியே வர மாதிரி தான் நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் போன இந்த மிக்சாம் புயலுக்கு ஒரு வண்டி இல்லை, ஒரு ஹோட்டலில் அது இல்லை இது இல்லை நிறையா இருந்தது. இந்த வாட்டி நிறையா இடத்துல தண்ணியே நிற்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இன்னும் நிறைய அவங்க வேலை பார்க்கணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். எங்கேயுமே கொஞ்சம் கூட இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காற்று எப்படி அடிக்குது அதை மட்டும் பாருங்கள். அப்படியே நம்ம எடுக்கிறோம். இது வண்டி ஓட்டிகிட்டே எடுக்கிறோமா, ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஷேக் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. மழைலாம் கிடையாதுங்க, ஒன்லி மழை ஒன்றும் கிடையாது. மழை வரதுக்கு அறிகுறி தெரியல. காற்று மட்டும்தான் அடிச்சு நவுத்துது. காற்று பேனர்ஸ்லாம் தொங்குது. காற்று பயம்ன்றது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாது. நார்மல் ரயில் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப பெருசாக இல்லை. அது காலெலாம் இருக்குமா இருக்காது தெரியல.
வரைக்கும் நம்ம மக்கள் வந்து இந்த கடல் அலையை பார்க்குறது எவ்வளோ ஆர்வமாக குடும்பமாக போகிறாங்க. மழை கிடையாது, காற்று தான் இங்கே நிறைய அடிக்குது. அப்படியே போவோம். வேறு என்ன முடியுமோ எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுப்போம். காற்று மட்டும் நல்லா காஞ்சி சொல்ல மழை வாய்ப்பு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை இங்கே சென்னையில். இது இப்போ ஈவினிங் வந்து 5 மணி நிலவரம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய மழையோ எதுவும் கிடையாது, எதுவும் அச்சுறுத்துகிற விஷயமும் கிடையாது. ஸோ நம்ம என்னென்னா நம்ம வந்து மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா. ஸோ நான் அந்த வேலையை மட்டும் தான் பார்க்குறேன். அநேகமாக ஐ திங்க் இந்த மழை சீசன்லாம் இதுவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரூட்டை மாற்றி அப்படியே விட்றாங்க. ரோடு நம்மளுக்கெல்லாம் 1000 கோடி மழை கிடையாது இங்கே. நோ ரெயின், ஒன்லி விண்டு எஃபெக்ட் மட்டும்தான். இதில் என்ன முடியுமோ எவ்வளோ ஏறவே இல்லை, எவ்வளோ முடியுமோ நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இது பார்த்துங்க. இங்கே போய் சொல்லிலாம் வரோம். வீடு இங்கே தானே, மழை கிடையாதுங்க, ஒன்லி இந்த காற்று போயிருக்காது. ஆனால் அதே மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா போலீஸ் வந்து அவங்க டிஎன் கவர்மெண்ட்டை நம்ம குறைய சொல்ல முடியாது. அவங்க வந்து கரெக்டாக தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம தான் வந்து இல்லீகலாக உள்ளே போடுறோம். இது எப்படி இருக்குது ஏது இருக்குது பார்க்கலான்னு. இவ்வளோ மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரப்பாக இருக்குங்க. அவங்க மணி ஆச்சு, ஆனால் 6 மணிக்கு மேலே இங்கெல்லாம் வந்து எதுவும் எடுக்க முடியாது, எதுவும் தெரியாது. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து இந்த திருப்பி அடிக்கிறது அது இதுன்னு எல்லாமே புயல் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி மக்கள் இங்கே கொண்டாடுறாங்க. ரஃப்பாக இருக்குது, கடல் ரொம்ப இதுவாக இருக்குது, ஆப்போசியமாக இருக்குது. வந்து மழை பாதிப்பு கிடையாது, காற்று பாதிப்பு தான் நினைக்கிறேன்.
யூஸ் ஆகுது பாருங்க. கிடையாது, அது ஒன்று தான் என்னால் என்ன முடியுமோ அதை எடுத்துருவேன், என்ன எடுக்க முடியுமோ அதை போதுங்க. ஆனால் மக்கள் வந்து இது பாருங்க, நான் என் லிமிட்டை நான் தாண்டல. ஸோ ஏன்னா நம்ம அதை வந்து கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சும்மா வாட்சிங் காற்று எவ்வளோ ஸ்பீடாக இருந்தால் இந்த மண்ணு எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் போகும். சின்ன 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 அடிக்குதுங்க மண்ணு காலில். முடியல. எல்லாருமே வந்து எடுக்க வேணாம், எப்படி இருக்கும்னு தான் காட்டுறேன். இந்த புயல் கரையை கிடக்கும்போது ஒரு டெசர்ட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. நான் இருக்கிற பக்கம் தான் காற்று அடிக்குது. எல்லாம் இது வந்து இந்த புயலுக்கு நோக்கி போகிற காற்றுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பீச்சுக்குள்ளே பொதுமக்களை அலோவ் பண்ணுறதில்ல போலீஸ் வந்து. ஆனால் இது மழை இல்லாதால இது வேறு லெவலில் இருக்குது. மண்ணு பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வருது. ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. இந்த ரோட்டில் மண் ஏன் முடியும், ஃபுல்லாக மண். இது வரைக்கும் நின்று பார்க்க விடலாம். ஆனால் அங்கே இது வரைக்கும் அவனுக்கு தெரியுது இந்த காற்று எப்படி அடிக்குது பாருங்க. கேட்டால் இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்க மண் எப்படி வந்து பாருங்க.
வேறு லெவலில் அடிக்குது காற்று. மழைக்கு வாய்ப்பு இல்லை, காற்றுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இல்லை. பாருங்க அந்த காற்று பாருங்க. இது 5 கால் அந்த நாள் வரும். அவன் விட்டாங்க வந்து பார்க்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அங்கே பிளாக் பண்ணுறாங்க போலீஸு. உள்ளே வரும்போது நானே எங்கள் வீடுங்கிறது தான் சொல்லி வந்தேன் உள்ள. ஏன் அப்படின்னா இன்னும் அவங்க வந்து இது பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். வேறு அவ்வளோ கிட்டலாம் யாரும் போய் நிற்க வேணாம். என்ன கடை தான் நான் சொல்லுவேன். நம்மளும் இந்த பெங்கல் கோயிலோட ஒரு வாடிட்டு இருந்தோம். அந்த டைம் அது நிறைய கிடக்குது இருக்குது போகுது அதெல்லாம் போகுது. நம்ம இந்த டைமில் நம்ம இங்கே இருந்தோம். தேர்ட் வீடியோ போய் பார்த்தா தெரியும். அப்போ வந்து நிவார் புயல் அதில் நம்ம இங்கே வந்து இந்த பீச்சில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அப்போலாம் எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்குது? ஒரு 15,000 தாண்டி 16,000 பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபரு. இங்கே வந்து பார்க்கலாம். ஆனால் இதை தாண்டி உள்ளே போனால் அது ஒரு பிரச்சனை, மழை வரது வாய்ப்பு இல்லை. இதோட முடிக்கலான்னு பார்க்குறேன். இந்த புயலும் நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலைல மிச்சம் இருந்தால் அதையும் நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவும் ரொம்ப நன்றி. என் சேனலை பார்க்குறீங்க தெரியுது. இன்னும் நிறைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். யாரையும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள் சொல்ல மாட்டேன். அது அவங்க விருப்பம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லைங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் அது பாருங்க காற்று சாம காற்று. ஐயோ வீடியோ முடியலான்னு பார்த்தோம். ஸோ அவங்க பாருங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா காற்று ஷேக் தெரியும் அந்த காற்றடிக்கிறதால. போயிட்டே இருக்கு. ஆனால் போலீஸ் எல்லாரையும் வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் மக்கள் இன்னும் போய் வேறு பேர் அங்கே போய் அங்கே நின்று ஆடிட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது தான் என்ன கேட்டால். வாட்சிங்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படி போகுது. எங்களுக்கு கார்
சும்மா காற்று. மக்கள் கேட்குறாங்க. வர வந்துச்சுங்க. மழைக்கு வாய்ப்பு இல்லை, காற்று தான் பயங்கரமாக அடிக்கும்.